நம்ம எல்லாருமே நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கும்போது வேற ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம மனசுல வச்சுட்டு அதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு வார்த்தையை வந்து ஒரு ஃப்ளோல பேசும்போது நம்மளுக்கே தெரியாம சொல்லியிருப்போம். இது வந்து ஃபுல்லா மிஸ்டேக் மட்டும் தானே தவிர மிஸ்டேக்னா நம்மளுக்கே தெரியாம வந்து பண்ற ஒரு மிஸ்டேக் தான் சொல்லணும். இது யாருமே வந்து வாண்டடா பண்றது கிடையாது. ஆனா இதெல்லாம் வச்சு ஒருத்தவங்களை வந்து ட்ரோல் பண்றதோ, இல்ல அவங்களுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா, அவங்க கேரக்டர் எப்படி தெரியுமா அப்படின்றது வந்து ஒருத்தவங்க மேல திணிக்கிறதோ வந்து இது வந்து சுத்தமா ஒரு புல்ஷிட்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயத்துல இப்ப சமீப காலத்துல நம்மளோட சின்ன வயசுல இருந்தே நம்ம கண்டிப்பா இவர வந்து பார்த்திருப்போம். மாஸ்டர் மகேந்திரன பத்தி தான் நான் சொல்றேன். இப்போ அவர எல்லாருமே எப்படி ட்ரோல் பண்றாங்க Instagramல இருந்து, YouTubeல இருந்து எல்லாருமே எப்படி ட்ரோல் பண்றாங்கன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் நம்மள ஒரு சில பேருக்கு கண்டிப்பா அந்த விஷயத்த பத்தி நம்ம கண்டிப்பா அத கோ த்ரூ பண்ணியிருப்போம். ஒரு சில பேர் அது வந்து வீடியோஸ்ல, ஃபீட்ஸ்ல வர்றத வந்து நம்ம பார்த்திருப்போம். அவர் அப்படி என்ன பேசினாரு? அது எப்படி இவ்ளோ இந்த அளவுக்கு வந்து ட்ரோல் ஆச்சு? அவர் கேரக்டர இழுத்து பேசுற அளவுக்கு எப்படி ட்ரோல் ஆச்சு? அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா? மாஸ்டர் மகேந்திரன் இப்போ ரீசெண்டா அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவர் வந்து சோலார் எனர்ஜின்னு சொல்றதுக்கு பதிலா சோலார் சிஸ்டம்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல சோலார் பேனல்ன்னு கூட அவர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கலாம். அவர் இந்த பேச்சு எதுக்கு வந்துச்சுன்னா, இப்ப வந்து இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்து வந்ததுலருந்து நெறைய கரண்ட் கட் ஆகுதே. நெறைய இடத்துல வந்து இந்த மாரி பவர் இஷ்யூஸ் நெறைய இருக்கே. அப்படின்னு வந்து அந்த இன்டர்வியூல இருக்கவங்க வந்து அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ஆமா எங்க வீட்ல கூட தான் அந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு 6 மாசம் வந்து நீங்க வந்து இதெல்லாம் வந்து பொறுத்துக்கோங்க. உங்களுக்கு கரண்ட் இல்லையா? சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அத பத்தி பேசும்போது, அது அவருக்கே தெரியாம வந்து சோலார் எனர்ஜி, சோலார் பேனல்ன்னு அவர் வந்து சொல்ல நெனச்சு, அதுக்கு பதிலா ஒரு சோலார் சிஸ்டம் அப்படின்றத வந்து அவர் தெரியாம சொல்லிட்டாரு. அதுதான் அது வந்து இதுதான் ஒரு விஷயம். ஆனா, இத வந்து நல்லா தெரிஞ்சுக்காதவங்க வந்து, அவர் வந்து பாரு ஒரு தற்குறியா இருக்காரு. அவருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் கூட தெரியல. அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வந்து ரொம்ப திமிரா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆள் மாரி பேசிட்டு இருக்கான். ஆனா, இன் ரிட்டர்ன் இவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவன் பேசுறத பார்த்தாலே அவன் வந்து ஒரு தற்குறித்தனமா அதுல பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி நெறைய பேர் வந்து அந்த இன்டர்வியூ கீழ வந்து அவங்க கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவர ட்ரோல் பண்ணி நெறைய வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும். இந்த மாரியான விஷயங்கள் வந்து இப்ப கடந்த ஒரு 1 வீக்கா வந்து நெறைய நடக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு மாஸ்டர் மகேந்திரன் அவரே வந்து அவரோட Instagram பதிவகத்துல வந்து ஒரு வீடியோ மாரி போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சோலார் சிஸ்டம்னு நான் சொல்ல வரல. சோலார் எனர்ஜி, சோலார் பேனல் இந்த மாரி தான் நான் வந்து அத வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து நான் வந்து சொல்ல வந்தேன். அதுக்கு பதிலா இந்த மாரி நான் சொல்லிட்டேன். ஆனா இத வச்சு வந்து நீங்க வந்து என்ன வந்து இப்படிலாம் பேசுவீங்க அப்படின்னா வந்து எனக்கு நிஜமாவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்ப தான் வந்து வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்ட். என்ன வந்து இந்த மாரியான ஒரு விஷயத்துல வந்து என்ன வந்து தள்ளாதீங்க. அப்படின்னும் வந்து அதுல வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்போ வேற ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அவர் கூட முன்னாடியே நடிச்சு, நல்ல பழக்கமான ஒருத்தர வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும்போது, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மாஸ்டர் மகேந்திரன் வந்து நாங்க வந்து ஒரு சின்ன ரோலுக்காக ஒரு படத்துல வந்து பார்த்தோம். ஆனா, அவர் அந்த படத்துல வந்து அவர் எடுக்கும்போதே டைரக்டர் எதிர்க்கவே கால் மேல கால் போட்டு, "இன்னைக்கு என்ன ஷாட் எடுக்க போறீங்க?" அப்படின்னு அவர் வந்து திமிரா கேட்டதாகவும், அந்த டைரக்டர் வந்து, "இந்த பையன ஃபர்ஸ்ட் வெளில அனுப்புங்க. இந்த பையன் இருந்தானா நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது." அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொன்னத, இந்த இந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து அந்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மாரி விஷயத்துல வந்து மாஸ்டர் மகேந்திரன் சிக்கினதுனால, இப்போ அந்த ஒரு இன்டர்வியூல அவங்க சொன்னத இப்ப நெறைய போட்டு, போட்டு காமிச்சு, இன்னும் வந்து அவர் வந்து ஒரு டிப்ரஷன்ல தள்றாங்க அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எப்பயோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா, இந்த விஷயத்துக்கு மகேந்திரன் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. நான் அந்த ஆக்டர கூப்ட்டு ஏன் இந்த மாரி பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன். இல்ல சும்மா ஒரு பேச்சு வாக்குல சொன்னேன். அப்படின்ற மாரி அவர் சொல்லி சமாளிச்சதாகவும், இத வந்து இவ்வளவு பெரிய விஷயம் ஆக்க தேவையில்ல. இப்பதான் நான் வந்து என்னோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஆனா, இப்போ வந்து என்ன வந்து இந்த மாரி பேசுறது, என்னோட கேரக்டர பத்தி நீங்க வந்து பேசுறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்ப குடுக்கும்ன்றத பத்தி நெறைய பேர் யோசிக்கல. தயவு செஞ்சு இந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணாதீங்க. என்ன வந்து உங்க வீட்டு பையன் மாரி நெனச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நான் இப்ப இதுல என்ன சொல்றேன்னா, நம்மள நெறைய பேரு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். நம்மள நெறைய பேர் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேசணும்னு நெனச்சு, அதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு சில வார்த்தைகள வந்து அந்த இடத்துல நம்ம விடுவோம். அது நம்மளுக்கே தெரியாம வாய் தவறி வர வர ஒரு சில வார்த்தைகள் தான். அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, இதெல்லாம் வச்சு ஒருத்தவங்க வந்து ட்ரோல் பண்றதோ, இல்ல இவங்க வந்து இம்மெச்சூர்டா இருக்காங்க, இல்ல வந்து ஒரு படிக்காத தற்குறி, இல்ல தற்குறின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தவங்கள தள்றதோ, ஒரு லேபிள் குத்துறதோன்றது வந்து கண்டிப்பா வந்து ஒரு தவறான செயல். இந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து யாருக்குமே, யாருமே எப்பவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த பையன் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம பார்த்திருக்கோம். இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அவரோட ஹைரார்கி இருந்திருக்கு, எந்த அளவுக்கு வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அவர் ஒரு குரோத்த காமிச்சிருக்காருன்றது வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
கண்டிப்பா இந்த மாரியான விஷயங்கள் ஃபியூச்சர்ல இவருக்குன்னு இல்ல, யாருக்குமே பண்ணக்கூடாது. மனுஷங்களா பொறந்தா எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். தெரியாம பண்ணதுக்கு ஒருத்தவங்கள இந்த மாரி பண்ணக்கூடாதுன்றது சொல்லி இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க என்னோட Instagram ஹேண்டில் ஆன காயமேடின்ற Instagram ஐடிக்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே சேரும். தேங்க் யூ.